ஆட்சியை பற்றி குறை சொல்லவே முடியாது, எதையும் குறை சொல்ல முடியாது. எதையாவது பிடிச்ச மைக்க பிடிச்சா என்ன சொல்றாங்க தெரியுமா? 4 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை. தேர்தல் சொன்னா உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தையும் கூட்ட பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. காலையில நேரமே திறக்கிறதுக்கு முன்னாடி எப்ப ஓட்டு போட்டாச்சு, ஓட்டு என்ன போறோம் கேஸ் போடுறாங்க, முடிவு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்பனா அந்த அளவுக்கு பயம் அவங்களுக்கு. எந்த திட்டத்தையும் நிறுத்தல. அத்தனை திட்டங்களையும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே கொடுத்த திட்டங்களையும் அவர்கள் சொன்ன திட்டத்தையும் சொல்லாத திட்டங்களையும் தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். உள்ளாட்சியில் 50% அதிகமான இடங்களை வெற்றிருக்கிறோம். கரூரில் உங்களுடைய துணையோடு 100% வெற்றியை பெற்ற மாவட்டம் கரூர் மாவட்டம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நான் இல்லை இந்த கூட்டத்தில், கரூர் மாவட்டத்தை போல சிறப்பாக செயல்பட்டு வந்தால் திமுகவை அடியோடு சாய்த்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் நகராட்சி பேரூராட்சிகளுக்கான தேர்தலில் 100% வெற்றியை பெற்று முதலமைச்சருடைய காலடியில் சமர்ப்பிப்போம். அத்தனை திட்டங்களையும் கொடுத்ததால் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார். 2021 தேர்தலுக்கு முன்னோட்டம் என்று சொன்னீர்களே, நாங்களும் இதைத்தான் சொல்லுகிறோம். இது 2021 சட்டமன்ற பொது தேர்தலுக்கான முன்னோட்டமான தேர்தல். இந்த தேர்தல் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்திருக்கிறோம். எல்லா துறைகளிலும் விருதுகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை தமிழக மக்கள் சொல்லுகிறார்கள். மத்திய அரசு இந்தியாவில் 19 மாநிலங்களை கணக்கில் எடுத்து ஒரு பட்டியலிட்டார்கள். சிறந்த நிர்வாகம், சிறந்த அரசுக்கான முதல் பரிசை தமிழகம் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் குஜராத் கூட 6வது இடத்தில் இருக்கிறார். ஆனால் அன்னை தமிழகம் புரட்சி தலைவர் அம்மா அரசு ஆளுகின்ற தமிழகம் எல்லா துறைகளிலும் 6 இடங்களுக்குள்ள அத்தனை விருதுகளையும் அத்தனை இடங்களையும் பிடித்த அரசு அம்மாவுடைய அரசு தமிழகம். காவிரியிலே தடுப்பணை வேண்டும் என்று கேட்டேன். தடுப்பணை அமைப்பதற்கு ஒரு 60 கோடி ரூபாய் செலவாகும் என்று சொன்னார். ஆய்வு செய்ய சொன்னார் அதிகாரிகளை அழைத்து. முதலிலே சொல்லும் பொழுது இது இல்லை என்று சொன்னார். மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தேன். சரி ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னார். அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். தடுப்பணை கட்ட முடியாது, வெள்ள காலங்களில் நீர் ஊருக்குள் புகுந்துவிடும், கதவணை தான் அமைக்க முடியும் என்று சொன்னார்கள். கதவணை அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். 500 கோடி ரூபாய் என்று சொன்னார்கள். உடனே பேப்பர் எடுத்து வச்சுட்டார். நிதி இல்லை தம்பி, கம்முனு அப்புறம் பார்க்கலாம். நான் போய் துணைக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களை அழைத்துக் கொண்டு நானும் அவரும் சென்றோம் முதலமைச்சரிடத்தில். எங்களுடைய பகுதியில் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வாய்க்கால்களே தண்ணீர் ஏறுவதில்லை. எனவே எங்கள் பகுதிக்கு அந்த கதவணை திட்டத்தை என்ன அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். சரி பார்க்கிறோம். முதல்ல அப்படிதான் சொல்லுவார், கண்டிப்பா கொடுத்துருவா எதுவா இருந்தா. மறுபடியும் போய் சொன்னோம். சரி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க. 500 கோடி ரூபாய் புஞ்சை புகழூரில் மாண்பு அம்மாவுடைய அரசு ஒரு டிஎம்சி தண்ணீரை தேக்கக்கூடிய கதவணை அமைப்பதற்கு உத்தரவிட்டு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கியாச்சு. இப்ப டிராயிங் வந்துருச்சு. முந்தா நாள் வந்து அதிகாரிகள் காமிச்சாங்க. இன்னும் 1 மாதத்திற்குள்ள பூமி பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்க போறோம். சாயல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது அம்மாவசனுடைய சாதனையா இல்லையா? அரவக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்த உள்ளாட்சியில் என்ன வாக்குறுதி தெரியுமா? 3 சென்ட் நிலம் கொடுக்கிற 25,000 பேருக்கு. எவ்வளவு நிலம் வேணும் தெரியுமா? ரோடு போட்டு ஓஎஸ்ஆர் லேண்ட் ஒதுக்குனா 1100 ஏக்கர் வேணும். 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம். அதுக்கப்புறம் கான்கிரீட் வீடு. இதெல்லாம் நடைமுறைக்கு வரல. ஜெயிச்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உள்ள போனா அன்னைக்கு ஒரு ஆத்தா வந்து ஒரு பேப்பர் மடிச்சு கொண்டு கொடுத்தது. மனுன்னு சொல்லி வாங்கி விரிச்சு பார்த்தா 2000 நோட்டு ஜெராக்ஸ். தம்பி ஓட்டு போட்டா 2000 தரம்னு சொன்னேன். எனக்கு 2000 பணம் கொடுக்குது. அதான் நான் அல்ல, இன்னொரு புண்ணியம் வருவார், அவர்கிட்ட கேளுங்க. அது வயசானது தெரியல யாருக்கு. 2000 நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து மக்களை ஓட்டு போட விடாமல் 12 மணி வரைக்கும் தேக்கி வச்சா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேங்க்ல பணம் எடுக்கிறோங்கிறாங்க. மக்கள் அதையும் நம்புறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, வேலாயுதம் படத்துல அந்த அம்மா 5000 புடவை கட்டி இருக்குது. பார்த்தா வசதியான குடும்பம். ஆனா அந்த 2000 நோட்டுக்காக போய் உட்கார்ந்து இருக்குது வாசல்ல. அவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த நம்ம கேசிஎஸ்க்கெல்லாம் நல்லா வேணும். நாங்களும் போய் சொன்னா ஆகவே இல்லை, ஓட்டு பதிவே ஆகல. அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கோடு வந்துருச்சு, கொண்டாட கொடுக்க முடியல, ஓட்டு போட்டு வாங்க தரோம்னா. அதை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. 5 மணிக்கு அப்ப திமுக கார தலையில துண்டை போட்டு அழுங்காம அப்படியே டீ ஷாப் வந்து வண்டி ஏறி ஓடிப்பிட்டான். இப்ப அந்த அத்தால நோட்டம் அந்த 2000 ஜெராக்ஸ் மடிச்சு வச்சிருக்குது பத்திரமா. நீ மவன 2021 உள்ளவா
பாத்துக்கலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. 2000 நோட்டு அப்ப வேலை செய்யும். உள்ளாட்சியில் வேலை செஞ்சிருச்சு. உள்ளாட்சியிலையும் அரவக்குறிச்சி தொகுதி ஒன்றியம் அனாமதா ஜெயிச்சு வந்ததே இல்லையா? அனாமதா ஜெயிச்சு வந்தது அத்தனையும் சலச்சித்தினுடைய பொன்மணிச்செம்மல் சரித்திர சத்துவகாந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 103வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் சபதமேற்று வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் சிறப்பான பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை கரூர் மாவட்டம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்று உங்கள் பாதம் கூட்டு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிர்மலா பெரியசாமி அவர்களே, தலைமை கழக ஆற்றல் பேச்சாளர் மாத்தூர் சேகர் அவர்களே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழே இருந்ததும் அண்ணா ஆட்சி காலத்தில் சாதாரண தொண்டர்கள் ஒளிமொழித்தவர்கள் கோஷம் போட்டவர்கள் உங்களுக்கு பதவிகள் வழங்குவார்கள். அதே போல நமது மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இங்கே ஒன்றிய கவுன்சிலர் அப்படியே அந்த வாழப்பட்டவங்க தயவு செய்கிறாருங்க. அப்படியே 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 அந்த வழியா இருங்க. கிழக்கு விஜயநாயகம் அவர்களே, துரணி கணேசன் அவர்களே, இளங்குமரன் அவர்களே, சாதாரண கோமாது இந்த